2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வரும் பிரதமர் மோடி மத்திய அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் சுமார் 4500 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைக்க இருக்கிறார். இது தொடர்பான 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வரும் பிரதமர் மோடி மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். 1350 மீட்டர் நீளமாக இருந்த தூத்துக்குடி விமான நிலைய ஓடுதளம் 3115 மீட்டர் நீளத்திற்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோல தஞ்சை சோழபுரம் சேத்தியத்தோப்பு வரையில் 2357 கோடி மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய தூத்துக்குடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய இடங்களில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கின்றார். மொத்தமாக பிரதமருடைய இந்த தமிழக வருகையில் 4500 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் தமிழக மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அர்ப்பணிக்க இருக்கின்றார். அதன்படி விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி விமான நிலையம் தொடங்கி நெடுஞ்சாலைத்துறை, கப்பல் போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதன்படி தூத்துக்குடி விமான நிலையம் தற்பொழுது 381 கோடி செலவில் சர்வதேச தரத்துக்கு இணையாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. 1350 மீட்டர் நீளமுள்ள விமான ஓடுதளம் 3115 மீட்டர் நீளமுள்ள ஓடுதளமாக தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஒரே நேரத்திலே 5 விமானங்களை தூத்துக்குடி விமான நிலையத்தில் நிறுத்தி வைத்துக் கொள்ள முடியும். இன்று தூத்துக்குடிக்கு வருகை தரக்கூடிய பிரதமர் விரிவாக்கம் செய்யப்பட்ட அந்த தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் மத்திய அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டப்பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கின்றார். தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திலே 2ஆம் கட்டமாக சோழபுரம் முதல் சேத்தியாத்தோப்பு வரை 2357 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 வழிச்சாலையாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய தூத்துக்குடி துறைமுக சாலை, 99 கோடியில் மதுரை போடிநாயக்கனூர் இடையே மின்மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ரயில் பாதை, 650 கோடியில் நாகர்கோவில் டவுன் முதல் நாகர்கோவில் சந்திப்பு கன்னியாகுமரி இடையிலான இரட்டை ரயில் பாதை, 283 கோடியில் ஆரல்வாய்மொழி நாகர்கோவில் சந்திப்பு மற்றும் திருநெல்வேலி மேலைப்பாளையம் இடையிலான இரட்டை ரயில் பாதை என மொத்தமாக 4500 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை இந்த முறை தன்னுடைய வருகையின் பொழுது பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அலகு 3 மற்றும் அலகு 4 உற்பத்தியாகக்கூடிய மின்சாரத்தை கொண்டு செல்வதற்காக 548 கோடியில் மின் பரிமாற்ற கட்டமைப்புக்கும் பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டுகின்றார். பிரதமருடைய இந்த வருகையின் மிக முக்கியமாக தமிழகத்திற்கு பார்க்கப்படுவது தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக தென் மாவட்ட மக்கள் திருவனந்தபுரம் விமான நிலையத்தை பயன்படுத்தி தான் பல்வேறு இடங்களுக்கும் செல்ல முடிந்த சூழ்நிலை மாற்றப்பட்டிருக்கின்றது. இனி தூத்துக்குடியிலிருந்தே மும்பை, டெல்லி உள்ளிட்ட நகரங்களுக்கான விமான போக்குவரத்து தொடங்க இருக்கின்றது. இதுவரை தூத்துக்குடியில் 250 இருக்கைகளை கொண்ட விமானங்களை மட்டுமே நிறுத்த முடியும். ஆனால் தற்பொழுது ஏர்பஸ் உள்ளிட்ட மிகப்பெரிய விமானங்களையும் தூத்துக்குடி விமான நிலையத்தில் நிறுத்த முடியும். எனவே சர்வதேச அளவிலான போக்குவரத்தை தூத்துக்குடி விமான நிலையம் பெற இருக்கின்றது. அதனை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று திறந்து வைக்க இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடியின் துறைமுக மேம்பாட்டுக்கான பல்வேறு திட்டப்பணிகளையும் பிரதமர் அர்ப்பணிக்க இருக்கின்றார். மேலும் இந்த சேத்தியாத்தோப்பு பகுதியிலே நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த அந்த தேசிய நெடுஞ்சாலை பணிகள் 2ஆம் கட்ட பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன. அதையும் வழங்க இருக்கின்றார். இதன் மூலம் கும்பகோணம் மற்றும் சென்னை இடையிலான போக்குவரத்துக்கு மிகப்பெரிய அளவில் பயன் தரக்கூடிய அந்த சாலை திட்டப்பணிகள் முடிவுற்று ஒரு பகுதி திறக்கப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தேனி போடிநாயக்கனூர் இடையிலான அந்த மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை உட்பட ஒட்டுமொத்தமாக 4500 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு திட்டப்பணிகளை இன்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் தன்னுடைய வருகையில் அர்ப்பணிக்க இருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.